சிறுநீர் கழிக்கின்ற நேரம் உங்களுக்கு எரிவுத்தன்மை காணப்படுதா அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கானதுதான். இப்ப உள்ள அதிகமான நாட்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா காணப்படுறது சிறுநீர் கழிக்கின்ற நேரம் எரிவுத்தன்மை காணப்படுது. இது எதனால் ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது, இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன என்பதை பத்தி தான் இந்த காணொலி பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம். காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்க என்னோட யூடியூப் சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறுநீர் எரிச்சலானது பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம். அதுல மிக முக்கியமான காரணமாக பார்த்தோம்னு சொன்னா யூடிஐ என்று சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது பிளடர், யூரித்ரா போன்றவற்றில் ஏற்படக்கூடிய தொற்று காரணமாக உங்களுக்கு சிறுநீர் எரிச்சலானது காணப்படலாம். அடுத்த காரணத்தை பார்த்தோம்னு சொன்னா டீஹைட்ரேஷன். ஒரு நாளைக்கு ஒரு நபரானது 2 to 3 லிட்டர் அளவுக்கு நீர் அருந்த வேண்டியது ஒரு கட்டாயமாகும். இது நம்ம இப்ப உள்ள ஆட்கள் எல்லாம் நீர் குடிக்கிறதே இல்லை. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குடிப்போம், அதுக்கு பிறகு நம்ம குடிக்கமான்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி இல்லை, நீங்க ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் அளவுக்கு நீர் குடிக்கணும். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிறுநீர் எரிச்சலானது காணப்படாது. அடுத்த மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்றுதான் ரீனல் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய ரீனல் கால்கியோலை, அதாவது சிறுநீரக கற்கள் உருவாகிறது. இது சிறுநீர் பாதையில தடை ஏற்படுத்துறதால என்ன செய்யும் சொன்னா சிறுநீர் எரிச்சலானது ஏற்படக்கூடும். மிக முக்கியமான விடயம் தான் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேடைட்டிஸ் சொல்லக்கூடிய புரோஸ்டேட் கிளாண்ட் இன்ஃப்ளமேஷன். இதனாலையும் சிறுநீர் எரிச்சலானது ஏற்படலாம். அடுத்தது பிளடர்ல வர இன்ஃப்ளமேஷன், அதாவது சிறுநீர் பையில இதை சிஸ்டைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதனாலையும் சிறுநீர் எரிச்சலானது காணப்படலாம். மேலும் நீரிழிவு நோயாளர்களுக்கு கூட இந்த நிலைமையானது ஏற்படலாம். இதிலிருந்து எவ்வாறு தடுக்கலாம் என்று சொன்னா குறிப்பிட்ட நிலைமைகள்ல பேர்னிங் மிக்டியூரேஷன், அதாவது யூரின் கழிக்கிற நேரம் சிறுநீர் கழிக்கும் போது எரிவுத்தன்மை காணப்பட்டாலும் இதோட மேலதிகமான அறிகுறிகளும் காணப்படும். அதாவது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு, அதாவது ஃப்ரீக்வென்ட் மிக்டியூரேஷன் என்று சொல்லுவாங்க, அந்த தன்மை காணப்படலாம். ஹெமட்டூரியா என்று சொல்லக்கூடிய, அதாவது சிறுநீர் கழிக்கிற நேரம் ரத்தம் வாரது, இந்த பிரச்சனையும் கூட ஏற்படலாம். வாழ்க்கை வழிமுறைகளை மாற்றத்தின் மூலமாகவே இந்த நிலைமையிலிருந்து நீங்க பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியும். அது என்னன்னு சொல்றோம் ஒவ்வொன்றா கவனமா கேளுங்க. நீங்க ஒரு நாளைக்கு தினமும் ஒரு 8 கிளாஸ் தண்ணியாவது குடிக்கணும். அதாவது 2 to 3 லிட்டர் அளவுக்கு நீர் கட்டாயமா அருந்தணும். இது டீஹைட்ரேஷனாலையும் இது வரக்கூடும். இதனால நீங்க நீரை அதிக அளவு குடிக்கிறது உங்களுக்கு மிக சிறப்பானதாக அமையும். அதோட ஹைஜீன், அதாவது சுத்தமா இருக்கிறது. நீங்க இப்ப சிறுநீர் கழிக்கிற மலம் கழிக்கிற நேரம் அதுக்கு பிறகு நீங்க உங்களை சுத்தப்படுத்தி கொள்றது மிக அவசியமானது. அதோட தூய்மையான ஆடைகளை அணிகிறது. மேலும் நீண்ட நேரமா சிறுநீர் அடக்கி வைக்கிறத தவிர்த்து கொள்றது நல்லது. இப்ப நீங்க பஸ் பிரயாணம் செய்றீங்கன்னு சொன்னா இடையில பஸ் நிப்பாட்டுற இடத்துல நீங்க சிறுநீரை கழிச்சு கொள்றது அதெல்லாம் மிக முக்கியமான. சிறுநீரை அடக்கி வைக்காம இருக்கிறது சிறந்தது. அதோட மேலும் ஆல்கஹால், கெஃபைன் போன்ற பொருட்களை உங்களோட வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து கொள்றது சிறந்தது. இவற்றையெல்லாம் செய்யறதன் மூலமாக நீங்க சிறுநீர் எரிச்சல் பிரச்சனையிலிருந்து நீங்க தவிர்த்து கொள்ளலாம். இது போன்ற மேலதிகமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னா என்னுடைய யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் டாக்டர் சாஜித்.